ராவணன். இந்த பெயரை நாம் கேட்கும் நொடியில் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? ஒரு அசுரன், ஒரு அரக்கன், ராமாயணத்தில் தோற்றவன். ஆனால் ஒரு மனிதரை ஒரு சொல்லில் முடிவு செய்துவிட முடியுமா? ஒவ்வொரு கதைக்கும் நாம் கேட்கும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சொல்லப்படாமல் மறைந்திருக்கும் இன்னொரு உண்மை பக்கம் கூட இருக்கும். அந்த மறைந்த பக்கத்தில்தான் ராவணனின் உண்மையான ஆரம்பம் இருக்கிறது. ராவணன் ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. அவரது வாழ்க்கை பிறந்த தருணத்திலேயே வேறுபட்டது. அவரது தந்தை விஷ்ரிவா ஞானத்தில் உயர்ந்த முனிவர், அறிவின் உருவம். அவரது தாய் கைகேசி அசுர குலத்தை சேர்ந்தவர், ஆனால் உள்ளத்தில் பெரிய கனவு கொண்டவர். அந்த இரண்டு உலகங்கள் ஒரு நாளில் சந்தித்தது. அந்த சந்திப்பின் விளைவாக ஒரு சாதாரண குழந்தை பிறக்கவில்லை, ஒரு சக்தி பிறந்தது. ஒரு பக்கம் முனிவரின் ஆழமான ஞானம், மற்றொரு பக்கம் அசுர குலத்தின் அச்சமற்ற தைரியம். இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றாக சேர்ந்தால் அது மனிதனை உருவாக்காது, அது வரலாற்றை உருவாக்கும். சிறிய வயதிலிருந்தே ராவணன் வேறுபட்டவர். மற்றவர்கள் விளையாடிய வயதில் அவர் வேதங்களை கற்றுக்கொண்டார். ஏன், எப்படி, இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று ஆழமாக சிந்தித்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் புரிந்து கொள்ள முயன்றார். அவருக்கு இசையில் மிகுந்த ஆர்வம். அவருக்கு யுத்தம் ஒரு விளையாட்டு. அவருக்கு சாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த அறிவு இருந்தது. அதனால்தான் அவர் ஒரு சாதாரண அசுரன் அல்ல, அவர் ஒரு பேராற்றல். ஆனால் ஒரு உண்மை அவரை அமைதியாக விடவில்லை. அது ஆசை. சாதாரண ஆசை அல்ல, வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்ற ஆசை. அவர் நினைத்தார், இந்த உலகத்தில் யாராலும் என்னை வெல்ல முடியாத நிலை வேண்டும். அந்த ஒரு எண்ணம் அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. அதற்காக அவர் பிரம்மாவை நோக்கி தவம் செய்ய தீர்மானித்தார். இது சாதாரண தவம் அல்ல, கண்களை மூடி அமைதியாக இருப்பதல்ல, தன்னையே வெல்லும் போராட்டம். அவர் உடலை கட்டுப்படுத்தினார், மனதை கட்டுப்படுத்தினார், ஆசைகளை கட்டுப்படுத்தினார். ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல ஆண்டுகள் இந்த தவம் தொடர்ந்தது. மழை பெய்தது, காற்று வீசியது, வெயில் எரிந்தது. ஆனால் அவர் அசையவில்லை. அவருக்கு ஒரே நோக்கம், எனக்கு விரும்பும் சக்தி கிடைக்க வேண்டும். அவரது தவத்தின் தீவிரம் தேவர்களுக்கே அச்சமாக மாறியது. ஏனெனில் அவர் பெறப்போகும் சக்தி சாதாரணமில்லை. இறுதியில் அந்த தவத்தை கண்டு பிரம்மா அவர் முன் தோன்றினார். உனக்கு என்ன வேண்டும் என்று பிரம்மா கேட்டார். பிரம்மா தேவே, ஆண்டுகள் அல்ல, யுகங்கள் கடந்த தவத்தின் மூலம் இன்று உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன். எனக்கு வேண்டியது சாதாரண வரமில்லை. தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், எந்த தெய்வீக சக்திகளாலும் என்னை அழிக்க முடியாத வரம் வேண்டும். என் பலம், என் அறிவு, என் ஆதிக்கம் 3 உலகங்களும் நடுங்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். என்னை எதிர்க்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வரம் தாருங்கள் பிரம்மாதேவா. அவர் கேட்ட வரத்தை பிரம்மதேவர் வழங்கினார். ஆனால் ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு விளைவு இருக்கும். அது அந்த நேரத்தில் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது வெளிப்படும். ராவணன் பெற்ற அந்த சக்தி அவரை உயர்த்தப் போகிறது. அதே சக்தி ஒரு நாள் அவரை வீழ்த்தவும் போகிறது. அடுத்த பகுதியில் பேரரசன் ராவணனை பற்றி காண்போம்.